கடிக்காது, ஆனா கூட்டுல வச்சீங்கன்னா கடிக்கும். இது அடுக்கு தேனி. நம்ம எவ்வளவு வந்து சாப்பிட்டா கவச்சு விட்டா மொத்தத்தையும் இங்க பாருங்க, தூக்கவே முடியாது அந்த அளவுக்கு வெயிட். இதான் மலைத்தேன். இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. ஆனா நம்ம செயற்கையிலிருந்து விலகி நம்ம இயற்கை நோக்கி போவோம். உலகத்துக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம். வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான தேன் கூடுங்களை வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற வந்து இன்றைக்கி லைவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா சுமால் பீ ஹனி, அதாவது கொம்பு தேன் அண்டு சிறுதேன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த தேன் வந்து பாருங்கள், இது வந்து கொம்பு தேன். இந்த மாதிரி கொம்பு தேன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி குச்சியில் மட்டும்தான் இருக்கும். பாறையில் பொந்தில் இருக்கிறதுலாம் கிடையாது. இந்த பாறையில் பொந்தில் இருக்க தேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பாறை பொந்து தேன், அதாவது கேவட்டி. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பொந்து தேன், அடுக்கு தேன், இந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொம்பு தேன், அடுக்கு தேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கூடுலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மலைத்தேன்னு சொல்லுவோம். அந்த மலைத்தேன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், தூக்கவே முடியாது அந்தளவுக்கு வெயிட்டு. இதுதான் மலைத்தேன். ஆனால் மலைத்தேன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேனான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தேன் தான். இது வந்து மகரம் தான். இந்த மகரந்தத்தோட தேன் சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். இந்த போலன் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மைகள் இருக்குது. வகுத்தில் புண்ணு இருக்கிறவங்க, ஆசன வாயில் இருக்கிற புண்ணு, சக்கரை நோய் இருக்கிறவங்க, அதே மாதிரி நாட்டு மருந்தோட தேன் கலந்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரிக்கு சுத்தமான தேனுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறையிலேருந்து எடுக்க போகிற தேனை வந்து பார்த்திங்கன்னா லிக்விடாக நம்ம மகரந்தம் நீக்காத ப்ராசஸ் பண்ணாத தேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு எடுத்து வச்சுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அடையோட சில பேர் கேட்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லிக்விடு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. எங்களுக்கு இந்த மாதிரி லிக்விடு கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மகரந்தம் நீக்காத ஹனி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுரு மூலியமாக கீழே இறங்கி உயிரை பணைய வச்சு நீங்கள் இதெல்லாம் எடுக்கிற தேன். சாதாரணமாக இந்த தேன்லாம் வந்துடாது, ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் தான் இந்த மாதிரி தேன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் அடையோட வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை லிக்விடாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் மகரந்தத்துடன் தான் நம்மக்கிட்ட தேன் கிடைக்கும். ஹீட் பண்ண தேனை வாங்காதீங்க, அது வந்து நன்மைகள் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா மகரந்தத்துடன் வாங்குங்க, நன்மைகள் நிறைய, அதிகமான மகரந்த நன்மைகள் நிறைய இருக்குது. தேன் வந்து தேன் குடிச்சிட்டு இருக்குது. அந்த ராட்ல இருக்க மிச்சம் மீதி இருக்கு புளியும்ல, அது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதான். அது எப்ப பூரா குடிச்சிட்டு இருக்கு. புரியுது. இதுதான் அடுக்கு தேனி. இது அடுக்கு தேனி. இங்க இருக்கு பாருங்க. இது கடிக்காது, ஆனா கூட்டுல வச்சீங்கன்னா கடிக்கும். இது அடுக்கு தேனி. நம்ம எவ்வளவு வந்து சாப்பிட்டா ரெக்கார்ட் பண்றோமா இல்ல கொட்டல பயபாருக்கு எடுத்து கொடுங்க. கொசு தேனி கவச்சு விட்டா மொத்தத்தையும் என்னையும் கடிக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா தேன் இருக்குனால இது வரும். இதான் மகரந்தம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மகரந்தம், அதாவது போலோன் எப்படி இருக்கும் அப்படிங்க வந்து நான் காமிக்கிறேன் லைவாகவே. இங்கே பாருங்கள், இதான் மகரந்தம். இந்த இயற்கையான பூவில் மட்டும்தான் இந்த மகரந்தம் சேகரிக்கும். செயற்கையான பூவில் வந்து சேகரிக்காது. மலைக்காடுகளில் இந்த தோட்டத்தில் இருக்க பூக்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலைப்பூ, வேப்பம்பூ, இதிலே தாத்தா தலைவெட்டி பூ நெக்டர், அந்த பூவில் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய நெக்டாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மகரந்தம் தான். இந்த மகரந்தம் மூலியமாக தான் நம்மளுக்கு தேனாக கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரிக்கே ஒவ்வொரு சீசனில் மல்டி ஃப்ளேவர் ஹனிலாம் கிடைக்கும் போது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட ரா ஃபாரஸ்ட் ஹனி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், அருமையான தேன். மகரந்த நீக்காத தேன்னா இந்த மாதிரிக்கு நெக்டிலேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய தேன் தான். இந்த தேனில் வந்து பார்த்திங்கன்னா இது புழிஞ்சிட்டோம். ஸோ இதில் தேன் இருக்காது. அப்படி இருந்தும் 1-2 தேன் எடுக்கிறக்காண்டி இந்த ஈக்கள் பாருங்கள், இதெல்லாம் இயற்கையான தேனீக்கள். இங்கே பாருங்கள், பறக்க பாருங்கள், இதெல்லாம் அடுக்கு தேனீக்கள், கொசு தேனீக்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொன்று இருக்குது. இதை வச்சு பீ வேக்ஸு, அதாவது இந்த பீ வேக்ஸ் வந்து உருவாக்கலாம். இந்த பீ வேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா லிப்பாம் பண்ணலாம். அப்புறம் இந்த மெழுகுவர்த்தி, நெய் விளக்கு, இந்த மாதிரிக்கே சில நாட்டு மருந்துகளுக்கு அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய இது பீ வேக்ஸ், தேன் மெழுகு, இந்த மாதிரிக்கு இதை வச்சு இன்னொரு யூஸும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிக்கே தேனீக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பயன்கள் நிறைய இருக்குது. ஆனால் மக்களாளிகளுக்கு நிறைய பேருக்கு தெரியலை. இயற்கையாக இந்த மலைக்காடுகள் இருக்கிறவங்க எங்களுக்காகப்பட்டது எங்களுக்கு தெரியும். இது மூலியமாக தேன் நன்மைகள் இந்த மக்கள் உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்கள் ஒரு பாடுபடுறோம். இது எங்களுக்கு ஒரு விவசாயம்னு சொல்லலாம். ஆனால் இந்த தேன் எங்களுக்கு எல்லா டைமும் கிடைக்காது. வருஷத்தில் 3 டைம் தான் கிடைக்கும். 3 சீசன் மட்டும்தான். மல்டி ஃப்ளேவர் ஹனி வேணும்னா நம்மளை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்.